நீர்ப்பாசன முறைகள் இரிகேஷன் மெத்தட்ஸ். நீர் மூலங்களிலிருந்து ஆறு, ஏரி, குளம், கால்வாய், கிணறு பயிருக்கு தேவையான நீரை பல்வேறு அமைப்பு முறைகள் அல்லது வகைகள் மூலம் கொண்டு வந்து சேர்க்கும் முறைகள் நீர்ப்பாசன முறைகள் எனப்படுகிறது. மண் வகை, மண் ஆழம், நிலச்சரிவு, காலநிலை மற்றும் நீராதாரங்கள் ஆகியவை நீர்ப்பாசன முறைகளை தீர்மானிக்கும் காரணிகள் ஆகும். பாசன முறைகளின் வகைப்பாடு. பொதுவாக பாசன முறைகளை கீழ்கண்டவாறு பிரிக்கலாம். மேற்பரப்பு பாசனம், அடிமண் பாசனம், நுண்ணீர் பாசனம். மேற்பரப்பு பாசனம் நிலத்தின் மேற்பரப்பில் நீரை கொணர்ந்து பாசனம் செய்வது மேற்பரப்பு பாசனம் ஆகும். பரவல் பாசனம் சமப்படுத்தப்பட்ட நிலப்பரப்பை சுற்றிலும் வரப்புகள் அமைத்து வாய்க்காலின் மூலம் வரும் நீரை ஒரு வாய்மடையின் வழியாக நிலத்திற்குள் பாய்ச்சி நிலம் முழுவதும் பரவ செய்யும் முறைக்கு பரவல் பாசனம் என்று பெயர். எடுத்துக்காட்டுக நெல், கோதுமை. நிறைகள். கரைகள் அமைப்பதால் நிலம் வீணாவது தடுக்கப்படுகிறது. பயிர் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. குறைந்த செலவில் பாசனம் செய்வது எளிதாகிறது. குறைகள். ஆவியாதல், வடிதல் மூலமாக நீர் இழப்பு அதிகம். களைகளின் மூலம் அதிக நீராவி போக்கு ஏற்படுகிறது. பாத்தி பாசனம், வெட் இரிகேஷன். நிலத்தை சுமார் 5 மீட்டர் நீளம், 1.5 மீட்டர் 1.5 மீட்டர் அகலம் உள்ள இரு வரிசை பாத்திகளாக பிரித்து நடுவில் வாய்க்கால் அமைத்து நீரை பாய்ச்சுவதற்கு பாத்தி பாசனம் என்று பெயர். எடுத்துக்காட்டுக நிலக்கடலை, பயிர் வகைகள், ராகி. நிறைகள். ஆவியாதல் மூலம் நீர் வீணாவது தடுக்கப்படுகிறது. 90% மேல் பாசனத்திறன் பயன்பாடு. மண் அரிமானம் தடுக்கப்படுகிறது. பரவல் பாசனத்தை காட்டிலும் நீர் சிக்கனமாக பயன்படுத்தப்படுகிறது. குறைகள். சிறு வரப்புகள் அமைப்பதால் நிலம் வீணாகிறது. வேலையாட்கள் தேவை அதிகம். சால் பாசனம் சமப்படுத்தப்பட்ட நிலத்தில் வரிசையில் நடவு செய்ய உகந்த பயிர்களுக்கு குறிப்பிட்ட இடைவெளியில் பார் மற்றும் சால்கள் அமைத்து சால்களின் வழியாக நீர் பாய்ச்சும் முறைக்கு சால் பாசனம் என்று பெயர். எடுத்துக்காட்டுக பருத்தி, கரும்பு, காய்கறி பயிர்கள். நிறைகள். சால் பகுதிகள் மட்டுமே ஈரப்படுத்தப்படுவதால் பாசன நீர் சிக்கனமாக பயன்படுத்தப்படுகிறது. மழைநீர் சால்களில் தேங்கி நின்றால் எளிதில் வடிந்துவிடும். நீர் பற்றாக்குறை காலங்களில் ஒரு சால் விட்டு ஒரு சால் நீர் பாய்ச்சி நீரை சேமிக்கலாம். பயிர்கள் வரிசையில் அமைவதால் ஊடு பயிர் சாகுபடி செய்வது எளிது. குறைகள். வேலையாட்கள் அதிகம் தேவை. கலை வளர்ச்சி அதிகம். அகழி பாசனம், ட்ரென்ச் இரிகேஷன். தாழ்வான நிலப்பகுதிகளில் ஆண்டின் பெரும்பாலான நாட்களில் நீர் தேங்கி நிற்கிறது. இவ்விடங்களில் பயிர் வரிசைகளுக்கு இடையில் ஆழமான குழிகளை தோண்டி பாசனம் செய்யும் முறைக்கு அகழி பாசனம் என்று பெயர். 30 சென்டிமீட்டர் அகலமும் 60 சென்டிமீட்டர் ஆழமும் கொண்ட அகழிகள் 4 மீட்டர் இடைவெளியில் இரு திசைகளிலும் வெட்டப்பட்டு இடைப்பட்ட பகுதிகளில் பயிர்கள் நடவு செய்யப்படுகின்றன. எடுத்துக்காட்டுக வெற்றிலை, வாழை. நிறைகள். அதிக மழை காலங்களில் அகழிகள் வடிகால்களாக செயல்படுகின்றன. நீர்ப்பாசனம் செய்ய குறைந்த ஆட்கள் போதுமானது. குறைகள். அகழிகள் அமைக்க அதிக வேலையாட்கள் தேவை. ஆவியாதல் மூலம் நீர் வீணாகிறது. பண்ணை பாசனம் அல்லது வட்டப்பாத்தி பாசனம், பேசின் இரிகேஷன். பழத்தோட்டங்களிலும் பண்ணைகளிலும் உள்ள மரங்களை சுற்றி வட்ட வடிவில் பாத்திகள் அமைத்து நீர்ப்பாசனம் செய்யும் முறைக்கு வட்டப்பாத்தி பாசனம் அல்லது பண்ணை பாசனம் என்று பெயர். எடுத்துக்காட்டுக மா, தென்னை. நிறைகள். மரத்தின் வேர்பகுதி பரவியுள்ள நிலப்பரப்பு மட்டும் நீர் பாய்ச்சப்படுவதால் பாசன நீர் சிக்கனமாக உபயோகிக்கப்படுகிறது. குறைகள். வாய்க்கால்கள் மற்றும் வட்டப்பாத்திகள் எடுக்க ஆட்கள் தேவை.
நிறைகள் வீட்டு தோட்டங்களுக்கு உகந்தது. மானாவாரி பகுதிகளுக்கும் படிக்கட்டு முறை சாகுபடி செய்யும் இடங்களுக்கும் ஏற்றது. குறைகள் வேலையால் பளு அதிகம். கழிவுநீர் பாசனம் சீவேஜ் இரிகேஷன் ஆர் சல்லேஜ் இரிகேஷன். பெரிய நகரங்களில் வீடுகள் மற்றும் தெருக்களிலிருந்து வெளியேறும் கழிவு நீரை திறந்த வாய்க்கால்கள் மூலம் கொண்டு வந்து நீர்ப்பாசனம் செய்வது கழிவுநீர் பாசனம் என அழைக்கப்படுகிறது. நிறைகள் கழிவுப் பொருட்கள் கலந்து வருவதால் மண் மிருதுவாகிறது. கழிவுகள் மறுசுழற்சி செய்யப்படுவதால் உரத்தேவை குறைகிறது. தீவன பயிர் சாகுபடிக்கு ஏற்றது. குறைகள் கழிவுநீரில் உள்ள நோய்க்கிருமிகள் விளைபொருட்களின் மூலம் கால்நடைகளுக்கும் மனிதனுக்கும் பரவ வாய்ப்புள்ளது. கழிவுநீர் நன்னீரோடு கலக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். அடிமண் பாசனம் சப்சாயில் இரிகேஷன். நிலத்தின் மேல்மட்டத்திற்கு அடியில் சுமார் 10 முதல் 20 சென்டிமீட்டர் குறிப்பிட்ட ஆழத்தில் சிறு துளைகள் கொண்ட குழாய் அமைப்புகள் மற்றும் சில கருவிகளை கொண்டு பயிரின் வேர் மண்டலத்தில் நீர் பாய்ச்சுவது அடிமண் பாசனம் அல்லது நிலத்தடி நீர்ப்பாசனம் எனப்படுகிறது. நிறைகள் ஆவியாதல் நீர்க்கசிவு மூலம் ஏற்படும் நீர் இழப்பை குறைக்கலாம். குழாய்களை அடிமண்ணில் அமைப்பதால் சாகுபடி வேலைகளை செய்வது எளிது. களைகள் பரவுவது குறையும். குறைகள் செலவு அதிகம். குறைகளை சரி செய்ய கால அவகாசம் தேவை. மண்பானை பாசனம் மண்ணில் புதைக்கப்பட்ட மண்பானையின் அடிப்புற ஓரத்தில் சிறிய துளையை ஏற்படுத்தி அதில் செருகப்பட்ட நூல்கற்றை மூலம் தாவரங்களின் வேர்மண்டலத்தில் நீரை சொட்டு சொட்டாக விடுவது மண்பானை பாசனம் எனப்படுகிறது. இது வறண்ட நில பகுதியில் பின்பற்றப்படும் பழமையான அடிமண் சொட்டு நீர் பாசன முறையாகும். நிறைகள் நீர் பற்றாக்குறை உள்ள காலங்களில் பயன்படுத்தப்படுகிறது. நீர் தேவை குறைவு. குறைகள் மண்பானைகள் உடைவதற்கு வாய்ப்புள்ளது. பல்லாண்டு பயிர்களுக்கு மட்டுமே ஏற்றது. நுண்ணீர் பாசனம் நீரினை குறைந்த அழுத்தத்தில் தாவரங்களின் பயன்பாட்டுக்கு ஏற்ற அளவில் நிலத்தின் மேல் அல்லது அடிப்பரப்பில் துளிகளாகவோ மீச்சிறு துளிகளாகவோ அளிப்பதே நுண்ணீர் பாசனம் ஆகும். மலர்பயிர்கள் வரிசையில் நடப்படும் பயிர்கள் பழத் தோட்டங்கள் நாற்றங்கள் பூந்தோட்டங்கள் ஆகியவற்றில் இம்முறையின் மூலம் நீர்ப்பாசனம் செய்யப்படுகிறது. இது நுண்ணீர் தெளிப்பான் மைக்ரோ ஸ்ப்ரேயர்ஸ் ஸ்பிரிங்க்லர்ஸ். நுண்ணீர் கொப்பளிப்பான் மைக்ரோ பப்ளர்ஸ். நுண்ணீர் சொட்டுவான் ட்ரிப்பர்ஸ் மற்றும் குழாய் வழி சொட்டுவான் ட்ரிப் டியூபிங் என 4 வகைப்படும். இவ்வகை பாசன முறைகள் தெளிப்பு நீர் சொட்டு நீர் மழை தூவி பாசன முறைகளை உள்ளடக்கியதாக உள்ளது. தெளிப்பு நீர் பாசனம் குழாய்கள் மூலம் கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டு தகுந்த தெளிப்பான்கள் மற்றும் தூவிகள் மூலம் மழைநீர் பொழிவை போல் ஒரே அளவில் நீரை தெளிப்பது தெளிப்பு நீர் பாசனம் ஆகும். எடுத்துக்காட்டுக நிலக்கடலை காய்கறி பயிர்கள். நிறைகள் நீர் தேவை குறைவு. வேலையாள் தேவை குறைவு. குறைகள் நீர் ஆவியாதல் அதிகம். பூக்கும் தருணங்கள் மற்றும் மகரந்த சேர்க்கை நடைபெறும் தருணங்களில் பாதிப்பை ஏற்படுத்தும். அதிக காற்று வீசக்கூடிய பகுதிகளில் பயன்படுத்த முடியாது. சொட்டு நீர் பாசனம் ட்ரிப் இரிகேஷன் பயிருக்கு தேவைப்படும் நீரை தேவையான நேரத்தில் குழாய்கள் மூலம் வேர்பகுதியில் சொட்டு சொட்டாக சொட்டுவான்கள் மூலம் வழங்கப்படும் முறையே சொட்டு நீர் பாசனம் எனப்படுகிறது. எடுத்துக்காட்டுக பழப்பயிர்கள் காய்கறி பயிர்கள். பாசன நீர் மூலத்திலிருந்து மேல்நிலை தொட்டிக்கு ஏற்றப்பட்டு வடிகட்டப்படுகிறது. அழுத்தமானியின் உதவியோடு ஒரே சீராக முதல்நிலை குழாய்க்கு செலுத்தப்படுகிறது. பின்பு முதல் நிலை குழாயிலிருந்து 2ஆம் நிலை குழாய்க்கும் அதிலிருந்து 3ஆம் நிலை குழாய்க்கும் பிறகு சொட்டுவான்கள் மூலமாக தாவர வேர்மண்டலத்தில் சொட்டு சொட்டாக விழுகிறது. குழாய்கள் அதிக அடர்த்தியுள்ள பாலிஎத்திலீன் ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீன் பொருளால் செய்யப்பட்டது. அழுத்தமானிக்கும் முதல்நிலை குழாய்க்கும் இடையில் உரத்தொட்டி அமைக்கப்பட்டு தேவையான நேரங்களில் நீர் மூலம் ஊட்டச்சத்துக்கள் வழங்கப்படுகின்றன.
நிறைகள். நீர் சிக்கனமாக பயன்படுத்தப்படுகிறது. ஆவியாதல் மற்றும் நீர் கசிவின் மூலம் நீர் வீணாவது தடுக்கப்படுகிறது. வாய்க்கால்கள் மற்றும் வரப்புகள் அமைக்காததால் நிலம் வீணாகாமல் தடுக்கப்படுகிறது. நீரில் கரையும் உரங்களையும் திரவ நுண்ணுயிர் உரங்களையும் இயற்கை உர கரைசல்களையும் இம்முறையின் மூலம் கொடுத்து உற்பத்தி செலவினை குறைக்கலாம். களைகள் தோன்றுவது குறைகிறது. வேலையாட்கள் தேவை குறைவு. உப்புத்தன்மையுடைய நீரை கூட பயன்படுத்த முடியும். மகசூல் அதிகம். குறைகள். சொட்டு நீர் பாசன அமைப்பு அமைக்க ஆரம்ப செலவு அதிகம். முறையான பராமரிப்பு மற்றும் கண்காணிப்பு தேவை. ஊடு சாகுபடியில் இயந்திரங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை. மழைத்துளி அமைப்பு. தெளிப்பு நீர் பாசனத்தின் பெரிய அளவு அமைப்பே மழைத்துளி அமைப்பு ஆகும். தெளிப்பு நீர் பாசனம் அமைப்பது போன்ற குழாய் அமைப்புகள் நிறுவப்பட்டு தேவை மற்றும் பயிருக்கு ஏற்றாற்போல் ஒரு மழை துளி குறிப்பிட்ட உயரத்தில் பொருத்தப்பட்டு தெளிக்கப்படுகிறது. நீர்ப்பாசன மேலாண்மை. நீர் என்பது விலை மதிப்பற்ற மறுசுழற்சி செய்து பயன்படுத்தக்கூடிய முக்கியமான இடுபொருள் ஆகும். அதனால் நீரை சரியான முறையில் சரியான அளவில் பயன்படுத்த வேண்டும். நீர் மூலங்களை மாசுபடாமலும் நீர் வீணாகாமலும் பாதுகாப்பது மிக அவசியம். கீழ்காணும் காரணிகளை அடிப்படையாக கொண்டு நீர்ப்பாசன மேலாண்மை செய்யலாம். பயிர், மண்வளம், தட்பவெப்பநிலை, நீர்ப்பாசனத்தின் நீர்ப்பாசன முறை, நீர்ப்பாசன அமைப்புகள், பாசன நீரின் தரம், பாசன நீரின் தேவை. பாசன நீரின் தேவை. நீர்ப்பாசன மூலம், நீர்ப்பாசன அமைப்பு, நீர்ப்பாசன முறை, பாசன நீரின் வேகம், பயிரின் தன்மை, வாழ்நாள் போன்றவை பாசன நீர் தேவையை நிர்ணயிக்கின்றன. IR is equal to WR minus of ER plus S. IR வந்து பாசன நீர் தேவை. WR மொத்த நீர் தேவை. ER மழை பொழிவு. S மண்ணின் பங்களிப்பு. பல்வேறு பயிர்களின் நீர் தேவை. நெல் 1200 பயிர் நீர் தேவை. நீர் தேவை வந்து மில்லிமீட்டர்ல இருக்குது. நெல் 1200 முதல் 1400. மக்காச்சோளம் 400 முதல் 550. கோதுமை 450 முதல் 550. பயிர் வகைகள் 350 முதல் 450. நிலக்கடலை 370 முதல் 650. சூரியகாந்தி 300 முதல் 600. பருத்தி 600 முதல் 850 வரை. கரும்பு 1400 முதல் 2000 வரை. வாழை 1650 முதல் 2250 வரை. மலைத்தோட்ட பயிர்கள் 1250 முதல் 1850 வரை. வறட்சி மேலாண்மை டிராஃப்ட் மேனேஜ்மெண்ட். ஒரு பகுதியில் குறிப்பிட்ட கால இடைவெளியில் மழை அளவு குறையும் போது வறட்சி ஏற்படுகிறது. இதன் விளைவாக நீர் பற்றாக்குறை, நிலத்தடி நீர் மட்டம் குறைதல், மண்ணில் ஈரப்பதம் குறைதல், ஆவியாதல் மற்றும் நீராவி போக்கு அதிகரித்தல் போன்ற காரணங்களால் ஏற்படும் நிகழ்வை வறட்சி என்று கூறலாம். கடுமையான வறட்சியானது அதிக வெப்பநிலை, அதிக காற்று மற்றும் குறைந்த ஈரப்பதம் போன்ற மற்ற பருவநிலை காரணிகளால் மேலும் மோசமடைகிறது. இந்த சாதகமற்ற சூழ்நிலையை பல்வேறு வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் மேலாண்மை செய்து பயிர் உற்பத்தியில் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்கலாம். குறிக்கோள்கள். மண் அரிமானம் மற்றும் நீரோட்டத்தால் ஏற்படும் நீர் இழப்பை சரி செய்தல். மழைநீர் சேகரிப்பு. வீணாகும் நீரை பயன்பாட்டுக்கு கொண்டு வருதல். நீர்ப்பாசன அமைப்புகளை சரி செய்தல். பிரச்சனையுள்ள நிலங்களை சீர்திருத்தல். வறட்சியை எதிர்கொள்ளும் வழிமுறைகள். கயோலின் போன்ற நீராவி போக்கினை தடுக்கும் வேதிப்பொருட்களை தெளித்தல். வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர்களை சாகுபடி செய்தல். எடுத்துக்காட்டுக்கு கரும்பு, மக்காச்சோளம்.
கரும்பு CO86 032, மக்காசோளம் பியூசா ஹைபிரிட் மக்கா 1, விடிசால் பாசனம், நிலத்தை காய வைத்து நீர் பாய்ச்சுதல், நீர்மறைய நீர் கட்டுதல் போன்ற குறைநீர் உத்திகளை பின்பற்றுதல். 2% KCl கரைசலில் விதைகளை நேர்த்தி செய்து விதைத்தல். 0.5% KCl கரைசலை பூக்கும் மற்றும் காய்க்கும் தருணங்களில் பயிர்களின் மேல் தெளித்தல். மூடாக்கு இடுதல். மெத்தைலோபாக்டீரியம் என்ற திரவ நுண்ணுயிர் உரத்தை பயன்படுத்துதல். இந்திய வேளாண்மையை பருவமழையின் சூதாட்டம் என்பர். மழை பரவலாக இல்லாதிருப்பதும் கிடைக்கின்ற மழைநீர் சரியாக சேகரிக்கப்படாமல் வீணாவதுமே வேளாண் உற்பத்தியில் தடைக்கற்களாக உள்ளன. எனவே கிடைக்கின்ற நீரை விரயமாக்காமல் பயன்படுத்தி வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க நாம் முயற்சி எடுக்க வேண்டும்.